Hello students, this is Iqbal. Example 6.19. A tower stands vertically on the ground. ஒரு tower வந்து இந்த மாதிரி groundல vertically நிக்குன்னு வச்சுக்கலாம். சரியா? டயகிராம் நம்ம தான் வரையணும் இதுல. From a point on the ground which is 48 meter away from the foot of the tower. Tower உடைய footல இருந்து 48 meter தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு. 48 meter தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படி வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் தான் சொல்றாங்க. சரியா? ஓகே. The angle of elevation of the top of the tower. Tower உடைய டாப் இங்க இருக்கு. அது எத்தனை டிகிரில பார்க்கறாங்கன்னா 30 டிகிரில பார்க்கறாங்க. ஓகேவா? அப்படினா find the height of the tower. Tower உடைய height எவ்வளோ? அது h ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு பேர் வைக்கலாம் அவ்வளவுதான். A B C. சரியா? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா adjacent சைடு இருக்கு, ஆப்போசிட் சைடு வந்து கேக்குறாங்க. தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு கேக்குறாங்க, adjacent சைடு இருக்கு. ஹைபோடெனஸ் எதுமே கொடுக்கல. அப்போ ஆப்போசிட் சைடும் adjacent சைடும் எதுக்கு வரும்? tan theta. அத ஞாபகத்துக்கு நமக்கு ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு அப்படினு ஞாபகத்துக்கு வரணும். அப்போ நம்ம tan theta தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ இங்க என்ன பண்றோம்னா tan 30 ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. அது எழுதிருங்க. அப்புறம் tan 30 இங்க ஆப்போசிட் சைடுங்கிறது என்னங்க? AB. இங்க adjacent சைடு அப்படின்றது என்ன? BC. அது எழுதிருங்க. tan 30 னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 1/√3 அப்படினு போட்டுக்கலாம். இங்க AB அப்படிங்கிறது என்ன? H. இங்க BC எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 48 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம ஹைட் தான் வேணும். ஓகேவா? இந்த ஹைட் இங்கே இருக்கும். இந்த 48 இந்த சைடு போனா என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். 48/√3. இந்த இடம் புரியுதா? இந்த ஹைட்டை இங்கே வச்சிட்டேன். இந்த 40 டிவைட்ல இருக்கு. இந்த சைடு போனா 1 × 48 48/√3. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம காஞ்சுகேஷன் எடுக்கணும். 48/√3 இருக்குன்னு வச்சுங்களேன். √3 கீழே இருக்கக்கூடாது. அப்போ √3/√3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ h = 48√3 by √3 × √3 என்ன ஆயிடும்? 3 ஆயிடுமா? இப்போ 3 டேபிளில் அடிக்கலாம். 16 3s are 48. அப்போ height of the tower வந்து 16√3 மீட்டர். ஓகேவா? அவ்வளோதான்.